இந்த ஃபேமிலி பிளானிங்க பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது மாதிரி எங்க குடும்பத்துக்கு உண்டான சில ஃபேமிலி கண்டிஷன்ஸ் இருக்கு. அத சொல்றேன். நீங்க அதை கவனமா கேட்டு ஒத்துக்கிட்டாதான் உங்களுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடக்கும். என்ன கண்டிஷன்? தெளிவா சொல்லுங்க சார். பயப்பட மாட்டீங்களே? இதுல பயப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு, சொல்லுங்க. கண்டிஷன் நம்பர் 1, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா காயத்ரி உங்க வீட்டுக்கு மருமகளா வரமாட்டா. நீங்க தான் எங்க வீட்டுக்கு மருமகனா வரணும். நம்பர் 2, அப்புறம் பொதுவா பொண்ணு சம்பாதிக்கிறத புருஷ வீட்டுக்கு தான் செலவு பண்ணுவா. ஆனா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் காயத்ரி சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க சம்பாதிக்கிறதையும் சேர்த்து எங்க வீட்டுக்கு தான் கொடுக்கணும். அதுல இருந்து சிங்கிள் பைசா தொடக்கூட உரிமை உனக்கோ காயத்ரிக்கோ கிடையாது. நம்பர் 3, பொதுவா நைட்ல லேட்டா தான் வருவா. சில நேரம் வராமலும் இருப்பா. ஏன்னா அவ பாக்குற வேலை அப்படி. அவகிட்ட ஏன் லேட்டா வந்த, சில நாள் நைட் வராம போயிடுவா, ஏன் வரல, அப்படியெல்லாம் கேட்கவே கூடாது. பாயிண்ட் நம்பர் 4, அவ பாக்குற வேலையில அவளுக்கு எதிரி அதிகம். அடிக்கடி ஆபத்து வரும். ஆபத்துன்னா ஆபத்து சாதாரண ஆபத்து நினைச்சிடாதீங்க. அடிதடி வெட்டு குத்து கொலை வரைக்கும் கூட போலாம். அந்த மாதிரி நேரத்திலலாம் நீங்க எங்க இருப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கே தெரியாது. சினிமா ஹீரோ மாதிரி கரெக்ட் டைம்ல ஜம்ப் அடிச்சு சம்மர் சால்ட் அடிச்சு காப்பாற்றணும்.